காலை வணக்கம் உறவுகளே. இது டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி காலைல நம்மளோட காலை வேலைகள் என்னன்றதை பார்க்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக மினி விலாகு, பாப்பாவோட ஸ்நாக்ஸ் விலாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எல்லாமே வரும். தேர்ஸ்டேலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லஞ்சும் இது கூடவே ஆட் ஆகிடும். ஏன்னா மேடம்க்கு தேர்ஸ்டேலேருந்து ஃபுல் டே ஸ்கூலு, வெனஸ்டே வரைக்கும் தான் ஆஃப் டே ஸ்கூலு. ஃபஸ்ட்டு காலைல எழுந்தோடனே பால் காசி எடுத்துக்கிட்டேன். சைட் பை சைடு இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த அம்மாவுக்கு ராகி இட்லியும் கார சட்னியும் தான் ரெடி பண்ண போகிறேன். கார சட்னி பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, புளி, உப்பு இது வரைக்கும் தான் நல்லா வதக்கி அரைச்சிக்கலாம். இது அதனுடைய வேலைகள் தான் போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு எஸ்டர்டே மதியானம் ஒரு கோயில் சீரியஸ் எபிசோட்ஸ் திருக்கடையூர் கோயிலை பற்றி போட்டிருக்கேன். டைம் இருந்தால் போய் அதை பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது கார சட்னியோட வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ராகி இட்லிக்கு கார சட்னி தான் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னியெல்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஏன்னா ராகியும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கார சட்னி மாவு நைட்டே அரைச்சி வச்சுட்டேன். நல்லா புளிச்சு வந்துச்சு பாருங்கள் மாவு. ஸோ இப்போ நான் உப்பு போட்டு மாவு நல்லா கலக்கி எடுத்துக்கிறேன். முடிஞ்ச அளவு கூழாக கொடுக்கலனாலும் குழந்தைங்களுக்கு இது மாதிரி ராகு, கம்பு, பச்சைப்பயிறு அது மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பாப்பாங்க கூழ் கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இட்லி தோசை செஞ்சால் சாப்பிட்ருவாளுங்க. ஆக மொத்தம் எப்படியோ அவங்களுக்கு இந்த மில்லட்ஸ் நான் உள்ளே கொடுத்துருவேன். ஏன்னா மில்லட்ஸ் வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் கொடுத்திங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இப்போ இட்லி ஊற்றி வச்சாச்சு. நம்ம சட்னியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தாளித்து கொட்டிக்க வேண்டியது தான். ஏன்னா மில்லட்ஸ் இப்போ உடம்புக்கு, ஏன்னா இப்போ இருக்கிற பாப்பாங்க ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு மில்லட்ஸ் அவங்களுக்கு எப்படியாவது ரெசிப்பியாக ஸ்நாக்ஸாக எப்படின்னா கொடுத்துடணும் அவங்களுக்கு. இன்னைக்கு காலை வேலைகள் இப்படி தான் போச்சு. இட்லி வச்சு இறக்கியாச்சு. அதே மாதிரி பாப்பாவுக்கு பால் கொடுத்துன்னு இருக்கேன். மேடம் சுட்டிக்கா நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கும் பால் கொடுத்து எனக்கு டீ போட்டு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி காலை வேலைகள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய் கைஸ்.